சட்டசபையில் கொந்தளித்த அமைச்சர் கீர்த்தனா. ஆந்திராவை கேள்வி கேட்டால் கீர்த்தனா கொந்தளிப்பது ஏன்? வரிசையாக ஆதாரங்களை அடுக்கிய திமுக. உயர்த்தப்பட்ட சொத்து வரி மனம் வாரிய விஜய் ரசிகர்கள். சாயம் வெளுத்த தாவேக அரசு. இன்றும் பொய்க்கதைகளை அடித்துவிட்ட ஆதவர்ஜுனா. திமுக ஆட்சியில் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை காணவில்லையா? பதில் கூறாமல் கோட்டை விட்ட திமுக. த்ரிஷா தோழிக்கு அறநிலைத்துறை பதவி. மௌனமான தமிழக பாஜக. திருப்பாச்சி பட தயாரிப்பாளருக்கு ஆயுதப்படையில் பதவி கிடைக்குமா? நிதியமைச்சரை மடக்கிய தங்கம் தென்னரசு. பதில் கூறாமல் முடித்த மரிய வில்சன். சட்டசபையில் கதைவிட்ட ஜென்சி எம்எல்ஏ. ஒரே நாளில் சுட சுட பதில் கொடுத்த சோசியல் மீடியா. இது மாதிரி இன்னைக்கு கள அரசியலாக நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மை பின்னணியும் களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ காட்சிகளோட தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இன்னைக்கு சட்டசபை பரபரப்பாக நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்னைக்கு சட்டசபை பரபரப்பாக நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் அதை விட பெரிய பரபரப்பு உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய சொத்து வரி. இன்னைக்கு தொடர்ந்து விஜய் ரசிகர்கள்லாம் மனம் திரும்பிட்டு வராங்க. ஐயையோ, நம்ம இவ்வளோ நேரம் ஒரு இல்யூஷனில் வாழ்ந்துட்டு இருந்தோமே, ஒரு கற்பனைவாத உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோமே. ஆனால் நம்ம நினச்ச மாற்றம் இது கிடையாது. கரண்ட் பில்லு நம்ம யூனிட்டுக்கு 200 குறைச்சாரு, முதல் கையெழுத்து போட்டாருன்னு ஃபயர்லாம் விட்டோமே. ஆனால் கரண்ட் பில்லுக்கு 3 மடங்கு 4 மடங்கு ஏறி போயிருக்கு. பூட்டி வச்ச வீடுக்கெல்லாம் 3 மடங்கு கரண்ட் பில்லு. மே மாதம் நான் ஒரு கரண்ட் பில்லு கட்டுறேன், ஜூன் மாதம் ஜூலை மாதம் நான் வீட்லேயே இல்லை, ஆனால் மே மாதம் நான் கட்டின பில்லோட கரண்ட் பில் அதிகமாக வந்திருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு மக்களும் தவிச்சிட்டு இருந்தக்கூடிய நேரத்தில் இப்போ சொத்து வரி உயர்ந்து போயிருக்குது. சொத்து வரி கட்ட போலான்னா 5500 சொத்து வரி கட்டினவங்களுக்கு இன்னைக்கு 14000 சொத்து வரி கட்டுறாங்க. 20000 சொத்து வரி கட்டக்கூடிய அளவுக்கு அறிவிக்கப்படாத சொத்து வரி உயர்வு. இன்னைக்கு மக்கள் எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. ஏங்க என்னங்க கண்ணு முன்னு தெரியாம திமுக ஆட்சியில் கொஞ்சம் உயர்ந்துட்டா கூட ஐயோ சொத்து வரியை உயர்த்திட்டாங்களே, எங்க சொத்தெல்லாம் சொத்து வரி மூலியமா புடிங்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு டயலாக்லாம் பேசணுமே. இன்னைக்கு அறிவிக்கப்படாமல் இவ்வளவு மோசமா சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கு. தினமணி மாதிரியே ஊடகங்களே இன்னைக்கு தலைப்பு செய்தியா போடப்பட்டு 4 மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வி எழப்பட்டிருக்கு. அப்போ மக்கள் மத்தியில் இப்படி தொடர்ச்சியான கேள்விகள் வந்த உடனடியாக இன்னைக்கு தாவேக அரசு சார்பில் இருந்து ஒரு பதில் கொடுத்து இல்லை சொத்து வரியெல்லாம் உயர்த்தலாம், இல்லை சொத்து வரி உயர்த்தப்படலாம், இல்லை ஏதோ டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் உயர்த்தப்படலாம் அவங்க சொன்னாலும் அவங்களுடைய பதிவின் கீழே பல பேர் வந்து கமெண்ட்ல சொல்றாங்க, ஏன் சொத்து வரி உயர்ந்திருக்கு, 4500 நான் போன வருஷம் கட்டினேன், நான் சொத்து வாங்கும்போது 4500 இருந்தது, இன்னைக்கு நான் கட்டலான்னு போனால் என்கிட்ட 20000 கேட்குறாங்க, என்கிட்ட 12000 கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்க கமெண்ட்ல போய் முறையிடக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு மக்கள் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் யாரெல்லாம் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்தாங்களோ சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரல். ஒரு இளம் பெண் ஒருத்தவங்க அவங்க தாவேக ஆட்சிக்கு வரும்போது தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிச்சிருக்கிறாங்க. தாவேக ஆட்சிக்கு வந்தது பிறகு பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் 200 யூனிட் கரண்ட்டை ஃப்ரீ ஆகிட்டார் பார்த்தீங்களா, முதல் கையெழுத்தை அடித்து காலி பண்ணிட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு விஜய்க்கு ஆதரவாக பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்த ஒரு ரசிகை இன்னைக்கு அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. என்ன மன்னிச்சிருங்க, 200 யூனிட் ஃப்ரீன்னு அதை கொண்டாடின ஒரு கூட்டத்தில் நானும் ஒருத்தி, ஆனால் இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். இன்னைக்கு என்னோட வீட்டு கரண்ட் பில் நான் கட்டலான்னு சொல்லி போனாலுமே 4 மடங்கு உயர்ந்து போயிருக்கு. நாங்கள் கேட்ட மாற்றம் இது கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த அரசே பரவாயில்லைன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆகிட்டாங்க. அதனால எங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீலாம் வேணாம், முன்னாடி அரசுல என்ன இருந்ததோ இதற்கு முன்பு கரண்ட் பில் எப்படி இருந்ததோ அதை கொடுத்தா போதும் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் உண்மையையும் யதார்த்தத்தையும் இன்னைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா விளங்கிட்டு வராங்க. இனி பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்து வரிசையா பார்ப்பீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு சட்டசபையில பார்த்தோம்னா அமைச்சர் கீர்த்தனா இன்னைக்கு கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது சம்பவம் எங்கேருந்து ஆரம்பிச்சுக்கன்னா, திமுக எம்எல்ஏ ஸ்ரீனிவாசன் அவர் வந்து இன்னைக்கு ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை முன் வைக்கிறாரு. ஒரு கேள்வியா கூட அவர் கேட்கல, ஒரு நியாயமான கோரிக்கை முன் வைக்கிறாரு. நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய ஒரு எம்எல்ஏங்க. நான் இப்போ எங்களுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் போன ஆந்திரா, இந்த பக்கம் போன கர்நாடகா, 2 மாநிலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் நாங்கள். இப்போ ஒசூர்ல வந்து திமுக அரசுல வந்து திமுகவுடைய ஆட்சியில் ஒசூர்ல ஒரு சர்வதேச விமான நிலையம் கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டது. ஒன்றிய அரசுக்கான அது அனுமதி கேட்கப்பட்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதுக்காக 2900 ஏக்கர் அளவுக்கு நிலப்பரப்புகள் ஒதுக்கி அதுக்கான எல்லா ஏற்பாடுகளை செஞ்சு
3 கோடி பயணிகள் பயணிக்கக்கூடிய அளவுக்கு, அதில் பயன்பெறக்கூடிய அளவுக்கு ஒரு சர்வதேச விமான நிலையத்தை ஒசூர்ல கட்டலாம்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் செஞ்சாரு. அந்த ஒசூர்ல மட்டும் நமக்கு ஒரு சர்வதேச ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா, இந்த பக்கம் கர்நாடகா, அந்த பக்கம் ஆந்திரா இருக்கிறதால பல தொழில்துறை நிறுவனங்கள் ஒசூரை நோக்கி வரும். ஏன்னா ஒசூரை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்னு சொல்லுவாங்க, ஒரு தொழில்துறை நகரம் அது. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் பல தொழில்துறை நிறுவனங்கள், ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ந்த நிறுவனங்கள், ஈவி சம்பந்தமான நிறுவனங்கள், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான நிறுவனங்கள் எல்லாமே ஒசூரை நோக்கி வரும். இதனால் தமிழ்நாட்டுடைய தொழில்துறை பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் சொல்லி திமுக இந்த அளவுக்கு தொலைநோக்கோட சிந்திச்சு அங்கே ஒரு ஏர்போர்ட் கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவுடைய குப்பம் சொல்லக்கூடிய ஒரு தொகுதி, அந்த குப்பம் தொகுதியில் ஆந்திரா அரசு சார்பில் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கான இடம் ஒதுக்கி 1200 ஏக்கர் அளவுக்கு இடம் ஒதுக்கி இன்னும் பல மக்கள் கிட்ட இருந்து நிலத்தை கையகப்படுத்தி ஒன்றிய அரசு கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு, அதாவது ஆந்திரா கவர்மெண்ட் சந்திரபாபு நாயுடு பொறுத்த வரைக்கும் 7 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. 7 ஏர்போர்ட்டை கட்டிட்டு ஆந்திராவை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த பார்க்குறாங்க. ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவங்களுடைய கட்சி சார்பில் தான் இன்னைக்கு அவங்களுக்கு ராம்மோகன் நாயுடுக்கு சிவில் போக்குவரத்து துறை அமைச்சர் பொறுப்பை கொடுத்துருக்காங்க. சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதால, ஆந்திராவை சேர்ந்த ஒரு எம்பிக்கு இந்த பொறுப்பு கொடுத்ததால விமானம் சார்ந்த எல்லா வசதிகளையுமே ஆந்திராவுக்கு கொண்டு போகிறதுல கடுமையான கவனமாக இருக்காங்க, ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. அதில் இந்த குப்பம் பகுதியில் அவங்க விமான நிலையம் கட்டுறது என்னன்னா, தமிழ்நாட்டுடைய தொழில் எல்லாத்தையுமே அங்கே பிடிச்சி வலிச்சு போடுறதுக்கு தான். ஏன்னா ஆல்ரெடி இங்கே தாவேக்கு ஆட்சி வந்தது பிறகு, கீர்த்தனா தொழில்துறை அமைச்சரான பிறகு இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய எல்லா தொழில்களும் எல்லா முதலீடுகளும் இன்னைக்கு ஆந்திராவை நோக்கி போயிட்டு இருக்கு. ராயல் என்ஃபீல்டு திமுக ஒப்பந்தம் போட்டு வச்சிருந்தாங்க, அந்த ஒப்பந்தம் இன்னைக்கு ஆந்திராவை நோக்கி போயிருச்சு. அதே மாதிரி ஏஎம்சிஏன்னு சொல்லக்கூடிய ராணுவ பாதுகாப்பு விமான தளவாடம் அதை அமைக்கக்கூடிய அந்த சம்பந்தமான விஷயங்கள் அதுவுமே இன்னைக்கு ஆந்திராவை நோக்கி போயிட்டு இருக்குது. அதையுமே இந்த தாவேக்கு அரசு அதையுமே கோவ விட்டாங்க. மெகாசன் டாக் கப்பல் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் நம்ம தூத்துக்குடியில் கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடு செஞ்சு திமுக அரசு அதுக்கான ஒப்பந்தங்கள் எல்லாமே செய்யப்பட்ட பிறகு இன்னைக்கு அதுவுமே கையை விட்டு இன்னைக்கு ஆந்திரா பக்கம் போயிருச்சு. அப்போ எல்லாமே தொழில் நாளுக்கு நாள் இன்னைக்கு ஆந்திராவை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கீர்த்தனா என்ன செய்யறாங்க, போற இடங்களில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. போற இடங்களில் டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு விஜய் பாட்டுக்கு எல்லாமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படி போற நேரத்தில் இந்த விமான நிலையத்தை நீங்க கோட்டை விட்டுறாதீங்க. ஏன்னா ஆந்திரா கவர்மெண்ட் டார்கெட் பண்றதே தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு தொழிலும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வேணும்னே தான் குப்பம் பகுதியில் அவங்க ஏர்போர்ட் அங்கே கட்ட பார்க்குறாங்க. அப்போ குப்பம் பகுதியில் ஏர்போர்ட் கட்டிட்டா அடுத்து ஒன்றிய அரசு சார்பில் நமக்கு ஒசூரில் ஏர்போர்ட்டுக்கான பெர்மிஷன் கிடைக்காது. இந்த பக்கம் கர்நாடகா கவர்மெண்ட்டுமே அதுக்கான ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலுமே தொழில் சம்பந்தமான விஷயங்கள் போயிடக்கூடாது, எல்லாம் நமக்கு வரணும்னு சொல்லி 2 மாநிலங்களும் போட்டி போடக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த ஒசூர் ஏர்போர்ட்ன்றதை நம்ம கை விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லி இவ்வளவு அக்கறையோட ஒரு விஷயத்தை செயல்படுத்துறாரு, இவ்வளவு அக்கறையோட சொல்றாரு. ஆனால் கீர்த்தனை எந்திரிச்சு நீங்க சும்மாலாம் சொல்லக்கூடாது, எதுக்கு ஆதாரம் எங்க இருக்குன்னு சொல்லி கொதிக்கிறாங்க. அப்படியே ஏமா அவங்க ஆந்திராவை தானம்மா சொன்னாங்க, ஆந்திரா இப்படிப்பட்ட வேலைகளை ஈடுபட்டு இருக்காங்க, கர்நாடகா ஈடுபடுறாங்க, இதுக்கு நம்ம உஷாரா இருக்கணும், நம்ம ஏர்போர்ட் சீக்கிரம் கட்டணும், அதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஆதாரம் கொதிக்கிறாங்க. ஆந்திராவை சொன்னா இவங்களுக்கு கோபம் வருது. ஏன்னா சந்திரபாபு நாயுடோட கட்சிக்காக தேர்தல் பணிகள் செஞ்சதுல அவங்களோட ஐடி விங்ல கீர்த்தனா அதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பாசமா என்னன்னு சொல்லி தெரியல, அவங்க பயங்கரமா கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கேட்டது நியாயமான ஒரு கேள்வி. ஏன்னா இந்த பக்கம் கர்நாடகாவோட ஏர்போர்ட் இருக்குது. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் கெம்பகவுடா ஏர்போர்ட் இருக்குது. கெம்பகவுடா ஏர்போர்ட்டோடைய ஒப்பந்தம் முடிய போகுது. அதாவது கெம்பகவுடாவில் பெங்களூரில் ஒரு ஏர்போர்ட் கட்டும்போது அவங்க ஒரு 25 வருஷத்துக்கு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. கெம்பகவுடா ஏர்போர்ட்டை சுற்றி இந்த ஒரு 150 கிலோமீட்டருக்கு எங்கேயுமே புதுசாக அடுத்து ஒரு சர்வதேச ஏர்போர்ட்டோ ஒரு நார்மல் ஏர்போர்ட்டோ எதுவுமே கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அந்த ஒப்பந்தம் 2033 முடிய போகுது. அப்போ நம்ம ஒசூரில் இன்னைக்கு அதுக்கான வேலைகள் அடித்தளம் எல்லாமே நம்ம தயார் செஞ்சோம்னா 2033 முடிஞ்சிடும். நம்ம 33 வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னா பல தொழில்துறைகள் நம்மளை நோக்கி வரும். இப்படி எல்லாம் தயார் செய்யணும்னு பார்த்தா ஆதாரம் எங்க இருக்குன்னு சொல்லி குதிக்கிறாங்க. ஆதாரம் எங்க இருக்குன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போய் பாருங்க, சந்திரபாபு நாயுடு எவ்வளவு தயாராகிட்டு இருக்காரு. ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை போய் பாருங்க, எல்லா ஊடகங்களிலுமே சந்திரபாபு நாயுடு குப்பம் பகுதிங்கிறது நம்ம ஒசூர்ல இருந்து ரொம்பவே பக்கம், ஒரு 40 கிலோமீட்டர் போனா குப்பத்துக்கு போயிடலாம். இந்த பக்கம் நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து போனால் 90 கிலோமீட்டர். அப்போ அங்கே ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உருவாயிருச்சுன்னா நம்மளால் ஒசூரில் ஏர்போர்ட் கட்ட முடியாது. அப்போ நம்மளுடைய முதலீடுகள் நம்மளுடைய தொழில்துறை எல்லாமே ஆந்திராவை நோக்கி இனி சாரையாக போயிடும், நமக்கு பெரிய அளவில் இழப்புகள் ஏற்படும். அதனால இதில் நம்ம தயாராக இருக்கணும், நம்ம தற்காப்பாக இருக்கணும்னு சொன்னதுக்கு ஆதாரம் எங்கே இருக்குது, இதுக்கு ஆதாரம் எங்கே இருக்குன்னு சொல்லி ஆந்திராவை காப்பாற்றக்கூடிய வேலையில தான் கீர்த்தனா இங்கே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அடுத்து ஒரு பெரிய ஒரு செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டுக்காக மிக பெரும் தியாகம் செய்த அர்ப்பணிப்புகள் செய்த கல்பாத்தி அர்ச்சனா அவங்களுக்கு இந்து அறநிலையத்துறையுடைய அறங்காவலர்கள் நியமிக்கக்கூடிய பொறுப்பு ஒரு அரசு பணியில் அரசு குழுவில் அவங்களுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க.
அடேங்கப்பா, கல்பாத்தி குரூப் சினிமா படங்களை தயாரிக்கக்கூடிய கல்பாத்தி குரூப் அவங்க இந்து அறநிலையத்துறைக்கோ இந்து மக்களுக்கோ இந்த தமிழ்நாட்டுக்கோ அப்படி என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் நடித்த பிகில் படத்தை அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, விஜய் நடித்த கோட்டு படத்தை அவங்க தான் தயாரிப்பு செஞ்சுருக்காங்க. இதை விட வேற என்னையா குவாலிஃபிகேஷன் வேணும்? விஜய்க்கு நீ 2 படம் நடிச்சிருக்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் அவர் தமிழ்நாட்டுடைய டெல்லிக்கான சிறப்பு பிரதிநிதியா, அதாவது ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கு என்ன அந்தஸ்தோ அந்த அந்தஸ்துள்ள பொறுப்பை ஜனநாயகன் ப்ரொடியூசருக்கு கொடுத்தாங்க. பீஸ்ட் படத்துடைய ஒளிப்பதிவாளர் கேமராமேன், பீஸ்ட் படத்தில் நீ கேமரா எடுத்தலப்பா, இந்த வாப்பா உனக்கு ஒரு அரசு பதவி இருக்குது. அவருக்கு தமிழ்நாடு அரசின் திரைப்பட பயிற்சி நிறுவனத்துடைய தலைவர் பொறுப்பை பீஸ்ட் படத்தில் கேமரா எடுத்ததுக்காக அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. லியோ படத்தோட ப்ரொடியூசர் தான் விஜய் அவர்களுடைய மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி. ஜெகதீஷுக்கு அவருக்கு சிஎம் உடைய தனி செயலாளர் அப்படின்ற ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்கு. அப்போ யாரெல்லாம் விஜய் படத்தை தயாரிச்சிங்களோ, அந்த படத்துக்கு டைரக்ஷன் பண்ணீங்களோ, அவருக்கு கேமரா எடுத்தீங்களோ, உங்க எல்லாருக்கும் அரசு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி விஜய்க்கு ஜோசியம் பார்ப்பாரு, முதலமைச்சர் விஜய்க்கு ஜோசியம் பார்ப்பாருன்றதுக்காக ரத்தன் பண்டிட்டுக்கு முதலமைச்சருடைய அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரின்ற ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ இப்படிலாம் கொடுக்கும்போது விஜய்க்கு 2 படம் தயாரிச்சிருக்கிறாங்க, பிகில் கோட்டுன்னு சொல்லி 2 படம் தயாரிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்து அறநிலையத்துறையில் இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்கலாம் நல்லாவா இருக்குது? அவங்களுக்கு இப்பேற்பட்ட பொறுப்பு. இதில் என்னன்னா, இந்துக்களின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய பாஜக வாயை மூடிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கிறாங்க, எந்த ஒரு வாய் சத்தத்தையும் காணாம். சரி, இதை போய் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் கிட்ட போய் இந்த கேள்வியை போய் பத்திரிகையாளர் கேட்குறாங்க. ஏங்க, படத்தை தயாரிச்சதுக்காக அவங்களுக்கு இந்து அறநிலையத்துறையில் எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுப்பீங்களா? கோயிலோட அரங்காளர்களை நியமிக்கக்கூடிய ஒரு பொறுப்புங்கிறது அந்த கோயிலுக்காக முழு அர்ப்பணிப்பு செய்யணும், அந்த மதம் சார்ந்த சடங்குகளில் ஈடுபடணும், அந்த முழு நேரங்களை கோயிலுக்காக அர்ப்பணிக்கணும். இப்பேற்பட்ட யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பொறுப்பு கொடுக்கப்படும். இது அர்ச்சனாவுக்கு மட்டும் கொடுக்கப்படலை. இந்த தாவேக்காவுக்காக பல பிரச்சாரக பாடல்கள் பாடின வேல்முருகன், சினிமா பாடகர் வேல்முருகனை இந்த குரூப்பில் ஒருத்தராக சேர்த்துருக்கிறாங்க. இப்படி எல்லாமே இவங்க கட்சிக்காக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ, யூடியூபர் ஃபெலிக்ஸ் அவருக்கு சிறுபான்மை பொறுப்பில் ஒரு அரசு பொறுப்பு, ஒரு கவர்மெண்ட் அரசு பொறுப்பை அவருக்குமே தூக்கி கொடுத்துட்டாங்க. அப்போ இவங்க கட்சிக்கெல்லாம் யார் வேலை செஞ்சாங்களோ உங்களுக்கு கவர்மெண்ட் பொறுப்பு தரோம் அப்படின்ற இப்பேற்பட்ட வேலைகள் செய்கிறாங்க. ரமேஷ் கிட்ட இதுக்கான விளப்பம் கேட்கும் போது ரமேஷ் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒன்றும் இல்லை, அவங்க வந்து கல்பனாவுக்கு அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு முகத்தை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, இதுக்கு முன்னாடி சினிமாவில் நடிச்சிருக்காரு, அவர் திமுக இதுக்கு முன்னாடி துணை முதலமைச்சராக இருந்தார், இப்போ பார்த்தோம்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு, அவருக்கு ஒரு 3 முகம் இருக்கு இல்லையா? எங்களுடைய முதலமைச்சர் விஜய் அவர் இதுக்கு முன்னாடி நடிகராக இருந்தார், இன்னைக்கு எங்கள் கட்சியோட தலைவராக இருக்கிறாரு, அவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு, அவருக்கும் பல முகங்கள் இருக்கிற மாதிரி கல்பாத்தி அர்ச்சனாவுக்குமே பல முகங்கள் இருக்கு. அவங்க வெறும் சினிமா தயாரிப்பாளரை மட்டும் பார்க்கக்கூடாது, அவங்க கோடியா பல கோவில்களுக்கு திருப்பணிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ திருப்பணிகள் செய்யறதால அவங்கள அந்த பொறுப்பில் நியமிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவுடைய மாமனார் கோடியா பல கோயில்களுக்கு வாரி திருப்பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை விட வேற என்ன தகுதி வேணும்? அப்போ கோயில்களுக்கு கோடியா வாரி கொடுத்தா அவங்க அரங்காவலரை நியமிக்கக்கூடிய அறநிலைத்துறையில் முக்கிய பொறுப்பு வழங்கும்னு சொல்லி உலகத்திலே இப்படியாப்பட்ட வியாக்கியத்தை வேற யாரும் சொன்னதில்லை. இந்த சமீபத்தில் இவங்களுடைய பட்ஜெட்டில் வாழை மரத்துக்கு முட்டு கொடுக்கறதுக்காக 6 கோடி நிதி ஒதுக்குனாங்க. வாழை மரத்துக்கு முட்டு கொடுக்கறதுக்கு 6 கோடி நிதி ஒதுக்குனாங்க. ஆனால் அதை விட பெரிய 60,000 கோடிக்கு முட்டு கொடுக்குறாரு நம்ம ரமேஷ். அப்பேற்பட்ட முட்டு த்ரிஷா அவர்களுடைய தோழி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, விஜய் அவர்கள் நடித்த படத்தை தயாரிச்சாங்கன்றதுக்காக அவங்களுக்கு இவ்வளவு முக்கியமான அரசு பொறுப்பு, கோவில் அரங்காவலர்களை நியமிக்கக்கூடிய குழுவில் இவங்க ஒரு முக்கிய நபர்கள்னா இப்போ புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஆட்சி நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் எப்படி போயிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ ஆதவர்ஜுனா பக்கம் வருவோம். சட்டசபையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொய்களை அடிச்சு விட்டு இருக்கக்கூடிய, அதாவது அண்ணாமலையாச்சும் உண்மை கலந்து பொய்யை சொல்லுவார், ஆனால் ஆதவர்ஜுனா பொய்யை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு சட்டசபையில் ஒரு கதை அடிச்சு விட்டாரு. இன்னைக்கு 2-3 கதை. அதில் ஒரு இடத்துல சொன்னார், நம்ம 1 ரூபாய் கொடுத்தா ஒன்றிய அரசு நமக்கு 40 ரூபா திருப்பி தராங்க. என்னது? நமக்கு அதே தூக்கி போட்டுருச்சு. உத்தரப்பிரதேசத்துக்காச்சும் நம்ம உத்தரப்பிரதேசம் 1 ரூபாய் கொடுத்தா உத்தரப்பிரதேசத்துக்கு 2 ரூபாய் 89 காசு தராங்க. நம்ம தமிழ்நாடுக்கு 1 ரூபாய் கொடுத்தா 40 ரூபா திருப்பி தராங்களே அப்படின்னா இது வேற அது சொல்றாரு. இதெல்லாம் வந்து சும்மா இல்லை. திமுக இதுக்கு முன்னாடி நிதியமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு அவர்களுக்கு தெரியும், எங்களுடைய நிதியமைச்சர் மரிய வில்சனுக்கு நல்லா தெரியும், நம்ம 1 ரூபாய் கொடுத்தா ஒன்றிய அரசு 40 ரூபா திருப்பி தராங்க அப்படின்னாரு. எல்லாரும் ஷாக்கா, ஏப்பா 40 ரூபாலப்பா 29 காசு தான்ப்பா தராங்க அப்படின்னு. ஆமாம் கரெக்ட் நான் தான் இதாயிட்டேன். நம்ம 1 ரூபாய் கொடுத்தா 29 காசு தராங்க. இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறது. எல்லாம் தெரிஞ்ச மேதாவி மாதிரி கரும்பு சம்பந்தமா இவர் எந்திரிச்சு பேசுவார், நெல் சம்பந்தமா இவர் எந்திரிச்சு பேசுவார். அங்கே இதுக்கு வேளாண் துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருப்பார், அவர்லாம் எதுக்கு இருக்காருன்னே தெரியாது, எல்லாத்துக்கும் இவர் எந்திரிச்சு பதில் சொல்லுவார். அந்த மாதிரி இன்னைக்கு ஆதவர்ஜுனா திரும்ப ஒரு புழுகு முட்டை கதையை ஒன்று சொல்லியிருக்கிறாரு.
கரும்புக்கு ஊக்கத்தொகையா இவங்க வந்து 4000 ரூபா, ஒரு டன் கரும்புக்கு 4000 ரூபா நாங்கள் கொடுக்குறோம், இவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க, அதை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை இன்னைக்கு கொடுக்குறாங்க. இந்த அறிவிப்பை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதை நாங்கள் எதுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வியாக்கியான கருத்து ஒன்று சொன்னாங்க. இந்த மாதிரி கடந்த 5 ஆண்டுகளில், அதாவது திமுகவுடைய ஆட்சி காலத்தில் கடந்த 5 ஆண்டில் கரும்பு சாகுபடி நிலமே காணா போயிருச்சான். லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் காணா போயிச்சான். சாகுபடி செய்யக்கூடிய பரப்பளவு இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் காணா போச்சான். 100% நிலங்கள் இருந்ததுன்னா அதில் இன்னைக்கு வெறும் 30% மட்டும்தான் இருக்குது. அப்படி பயங்கர சென்சிட்டிவாக பேசுகிறாப்புல. 100% இருந்ததுன்னா அது இன்னைக்கு வெறும் நமக்கு 30% தான் இருக்குது. இது எந்த அளவுக்கு ஆகிப்போச்சுன்னா, நம்ம இனிமேல் மகாராஷ்டிரா கிட்ட தான் இனிமேல் நம்ம சக்கரை வாங்கணும் போல இருக்கு. அவ்வளோ மோசமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் சமாளித்து நம்ம மீண்டு வரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் கரும்புக்கு வந்து டன்னுக்கு 4000 ரூபா நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் அப்படி சொல்லி ஒரு கதை அடிச்சு விட்றாரு. இதில் பல வகையான பொய்கள். அதாவது 4000 ரூபா கொடுத்துறோம், என்னவோ இவங்களே முழுசாக 4000 ரூபா கொடுத்த மாதிரி ஒரு கதையை சொல்கிறாங்க. இந்த 4000 வந்து கரும்புக்கு ஊக்கத்தொகை கொடுக்குது. ஒவ்வொரு வருஷமும் விவசாயிகளுக்காக அரசு சார்பில் கொடுக்கப்படுறது தான். கடந்த வருஷம் நம்ம பார்த்தோம்னா கூட திமுகவுடைய ஆட்சியில் 3500 ரூபா கொடுக்கப்பட்டது. அதாவது நெல்லுக்காக கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை ஒன்றிய அரசு தான் 3/4% கொடுப்பாங்க. அதோட நம்ம மாநில அரசு சேர்ந்து இப்போ போன வருஷம் 3500 ரூபா கொடுத்தாங்களா, அதில் நம்ம மாநில அரசுடைய பங்கு 349 ரூபா. நம்ம மாநில அரசுடைய பங்கு, ஒன்றிய அரசு நம்ம மாநில அரசு 349 ரூபா சேர்த்து 3500 ரூபா போன வருஷம் கொடுத்தாங்க. இந்த வருஷம் பெரிய அளவிலான அங்கே விவசாயிகளுக்கு நில பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ நம்ம கூட கொடுத்து தான் ஆகணும். 2021 திமுக ஆட்சிக்கு வரும்போது 2900 ரூபா கொடுக்கப்பட்டது. இப்போ கடந்த 2025 3500 ரூபா கொடுக்கப்பட்டது. அப்போ யார் இருந்தாலும் இந்த இடத்துல 4000 கொடுக்க தான் போறாங்க. என்னவோ 4000 கொடுத்துட்டு இவர் சொந்த காசுல 4000 கொடுத்த மாதிரி பில்டப் கொடுக்குறாரு. இதில் ஒன்றிய அரசு தான் 3/4 பங்கு ஒன்றிய அரசு கொடுக்குறாங்க. இங்கே மாநில அரசு அதில் கூட போட்டு கொடுப்போம். இதை மாநில அரசு சார்பில் வந்து வெறும் 790 ரூபா கொடுத்ததுக்கு 709 ரூபா தான். 709 ரூபா மாநில அரசு பங்குலேருந்து போட்டதுக்கு நாங்கள் 4000 ரூபா கொடுத்துட்டு விவசாயத்தை நாங்கள் தான் காப்பாற்ற போகிறோம், பல நிலங்கள் காணா போச்சு அப்படின்னு பில்டப் போடுறாரு. சரி, இப்போ இந்த நிலங்கள் காணா போச்சுங்கிறார்ல, அதுக்கு வரேன். அதாவது கரும்பு சாகுபடி நிலங்கள் வந்து பல ஏக்கர் நிலங்கள், பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் காணா போச்சான். அது இதுதான் தாவேகா. ஏன்னா அந்த பசங்க எல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணி தேடிலாம் பார்க்க மாட்டானுங்க. இதுக்கான டேட்டாவை கொஞ்சம் பாருங்க. திமுக ஆட்சி பொறுப்புக்கு ஏற்கும்போது 2020 2021 திமுக ஆட்சி பொறுப்புக்கு ஏற்கும்போது 12.77 லட்சம் ஹெக்டேர் நிலம் நம்ம கையில் இருக்குது. 12.77 லட்சம் ஹெக்டேர் நிலம் நம்ம கரும்பு சாகுபடிக்காக நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதாவது இவ்வளோ நிலம் இருந்துச்சு, இந்த இவ்வளோ நிலம் காணா போச்சும் கிடையாது. கரும்பு சாகுபடிய பரப்பளவு நிலம் அப்படின்றது எவ்வளவு கரும்பு வந்து நமக்கு பயிரிடப்படுதோ அந்த அளவை பொறுத்தவரை நம்ம கையில் இவ்வளோ ஹெக்டேர் நிலம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படும். ஒரு வருஷம் அதிகமாகவும் ஒரு வருஷம் குறையும். அந்த மாதிரி திமுக ஆட்சி பொறுப்புக்கு ஏற்கும்போது 2020 2021 திமுக ஆட்சி பொறுப்புக்கு ஏற்கும்போது 12.77 லட்சம் ஹெக்டேர் நம்ம கையில் பரப்பளவுக்கான பயிரிடப்பட்டது. திமுக ஆட்சி பொறுப்பை விட்டு போகும்போது 2024-25 ஆண்டில் 13.09 லட்சம் ஹெக்டேர் நிலம் அளவுக்கு பயிரிடப்பட்டது. அப்போ திமுகவோட ஆட்சியில், இப்போ உதாரணத்துக்கு திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்கும்போது 100% நிலம் இருந்ததுன்னா திமுக ஆட்சியை விட்டு போகும்போது 102.5 இருந்தது. அப்போ திமுகவோட 5 ஆண்டு ஆட்சியில் 2.5 விழுக்காடு அளவுக்கு நிலம் உயர்ந்திருக்கு. நீங்கள் இதே கொஞ்சம் அதிமுகவோட ஆட்சியை கம்பேர் பண்ணுங்க. ஏன்னா ஆதவ அர்ஜுனா எதையுமே அறகுறையாக தான் கம்பேர் பண்ணுவார். திமுகவுடைய எம்பி காந்தி செல்வன் தான் நீட்டு சம்பந்தமான அறிக்கையை வாசிச்சாரு அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு பொய்யை அழிவு விட்டாரு. அதுவுமே போய் தேடி பார்த்தா அவர் வாசிச்ச அறிக்கைங்கிறது இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் சம்பந்தமான திருத்த மசோதா, அது ஒரு அமெண்ட்மெண்ட் பில், அது சம்பந்தமாக வாசிச்சாரு. அதை போய் நீட்டை இவர் தான் அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னு ஒரு பொய்யை அழிச்சு விடுறாரு. சரிப்பா, அந்த பில் அறிமுகப்படுத்தினது குலாம் நபி ஆசாத், காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க. உங்க கூட்டணியில அந்த காங்கிரஸ் இருக்காங்க. அந்த காங்கிரஸை வாயத்துறனா அதை பேச மாட்டாரு. அந்த மாதிரி இங்க திமுகவோட ஆட்சியில் இல்லாத பொருளாத பொய்யை அடிச்சு விடுறாரு. ஆனா உண்மையாவே குறைஞ்சது அதிமுகவோட ஆட்சியில் குறைஞ்சது. அதிமுக 2016 2021 5 வருஷம் ஆட்சி நம்ம பார்த்தா கூட அதிமுக ஆட்சி பொறுப்பை 2016 2.182 லட்சம் ஹெக்டேர் நிலம் நம்ம கையில் பரப்பளவுக்கு பயிரிடப்பட்டது. 2016-17 அதிமுக ஆட்சி பொறுப்பில் 2.182 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு அங்கே கரும்பு சாசனத்துக்காக பயிரிடப்பட்டது. அதுவே அதிமுக ஆட்சியை விட்டு போகும்போது 2021 ஆண்டு 1.270 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு அங்கே பயிரிடப்படுது. அப்போ கணக்குப்படி பார்த்தோம்னா இப்போ அதிமுக 2016 அவங்க ஆட்சி பொறுப்பை ஏற்கும்போது 100% இருக்குன்னா அவங்க ஆட்சியை விட்டு போகும்போது 58% தான் இருக்குது. இது அதிமுகவோட ஆட்சியில் குறைஞ்சிருக்குது. ஆனால் அது கூட ஒரு முறையான கணக்கு இல்லை. அதிமுக ஆட்சியில் குறைஞ்சிச்சா, குறையலாம் இல்லை. அந்த கணக்கு தெரியாமல் பேசுறது. பயிர் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நேரம் கூடும் ஒரு நேரம் குறையும். அதுதான் யதார்த்தம், அதுதான் வழக்கமான இருக்கக்கூடிய விவசாய முறை. இது எதுவுமே புரியல. ஆனால் திமுகவுடைய ஆட்சியில் கணக்கீடு அதிகமாக தான் இருக்கு, அளவீடு அதிகமாக தான் இருக்கு. ஆனால் அது எதையுமே தெரியாமல் கிட்டத்தட்ட 2.5% அதிகமாக இருக்கு. ஆனால் ஆதவ அர்ஜுனா
100லேருந்து 30% காணாம போச்சு, 30% வந்துருச்சு, 70% காணா அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு நாளும் பொய்களை சொல்றாரு. நேற்று தான் நான் சொன்னேன் இல்லையா, நீட்டு சம்பந்தமான இப்பேற்பட்ட பொய்யை சொன்னாரு. இதுக்கு முன்னாடி சொன்னாரு 2 வயசு குழந்தைய திமுக காரன் கற்பழிச்சிட்டான், பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டான் அப்படிங்கிறாரு. சபாநாயகர் ஆதாரம் கேட்கிறாரு, அதுக்கான ஆதாரம் இல்லை. அதே மாதிரி தேர்தல் பத்திரம் சம்பந்தமான விஷயத்த, தேர்தல் பத்திரத்துல ஒவ்வொரு நிறுவனங்கள் கட்சிகளுக்கு நிதி கொடுப்பாங்க, அதை திமுக வாங்கினது பெரிய ஊழல் மாதிரி சொன்னாரு. ஆனா காங்கிரஸ் பாஜகவும் போய் பணம் வாங்கியிருக்குது. காங்கிரஸ் கிட்டத்தட்ட 1351 கோடி ரூபாய் காங்கிரஸ் தேர்தல் பத்திரத்தில் நிதி வாங்கியிருக்கு. அதுல ஸ்டெர்லைட் கம்பெனி, வேதாந்தா கம்பெனி, அவங்க மட்டுமே காங்கிரஸுக்கு 125 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்ப வாங்கின காங்கிரஸை பத்தியோ பாஜகவை பத்தியோ பேசாம எந்த கட்சியுமே சட்டத்துக்கு முரணாவோ மூடி மறைச்சோ வாங்கல. SBI பேங்க் மூலியமா தான் எலக்ட்ரால் பாண்டு தேர்தல் பத்திரம் வாங்கப்படுது. ஆனா அதை ஏதோ பெரிய ஊழல் மாதிரி சொல்றது. ஏன்னா இவங்க பேசுறது எல்லாமே 1 நிமிஷம் ரீல்ஸ்க்காக தான். 1 நிமிஷம் ரீல்ஸ்க்காக பேசுறது, அது அவங்களுடைய ரசிகர்கள்ட்ட போறது. பத்தியா திமுக இவ்வளவு நாசம் பண்ணியிருக்காங்க, பத்தியா எங்க தாவேக்கா புனிதமான ஆட்சி வந்திருக்கும் பத்தியான்னு சொல்லி அந்த சிறுவர்களை ஏமாத்துறதுக்காக தான் இப்பேற்பட்ட ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒவ்வொரு ரீல்ஸுமே இன்னைக்கு சட்டமன்றத்தில் சரியான முறையில் பதிலடி கொடுக்கப்பட்டு இருக்கு. ஆனா இந்த கரும்பு சாகுபடியான விஷயத்த திமுக சார்பில் இருந்து யாருமே முறையான பதில் கொடுக்கல. திமுக 2021 ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது அங்க 12.77 லட்சம் ஹெக்டேர் இருந்தது. அவங்க ஆட்சி பொறுப்பை விட்டு போகும்போது 13.09 லட்சம் ஹெக்டார், அப்ப அளவுதான் உயர்ந்திருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஆதாரத்தை திமுக சார்பில் யாருமே சுட்டிக்காட்ட தவறிட்டாங்க. மேபி அவங்க நாளைக்கு சுட்டி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ இவங்க ஆட்சி பொறுப்பு கேட்ட இந்த 60-70 நாள்ல இதுக்குள்ளேயே இவங்களுடைய சாயம் வெளுத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் இவங்களோட சாயம் வெளுத்துக்கிட்டு இருக்கு. அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிய ரசிகர்களே இன்னைக்கு அவங்களுடைய சுயரூபத்தை விளம்பி அவங்களுடைய சாயம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வெளுத்து இருக்குது அப்படிங்கிறதான் இது மூலமா புரிஞ்சுக்க முடியுது. இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.